வரக்கூடாது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் முக்கியம். வரக்கூடாது, அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றது தான் எதிர்பார்க்குறோம். இந்த புகார்கள் வந்து காலதாமதமாக வருதா? பாலங்கள் வந்து காலதாமதமாக வருதா? பாலியல் புகார்கள் வந்து காலதாமதமாக வருதா? ஒத்துழைக்க போறதுன்னா நேரடி பாதிப்பு முதல்ல இல்லை, நாங்களே நடவடிக்கலாம். ஏன்னா ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்ணுறோன்னா, நீங்கள் என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம். அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த பாலியல் உறவுகளை பேச பல நடிகர்கள், குறிப்பாக ராதியாவை தவிர பல நடிகர்கள் வந்து பெய்டு இன்டர்வியூ சொல்லி தான் பணம் வாங்கிட்டு தான் சார் மீடியாக்களை பேசிட்டு இருக்காங்க. மீடியாக்கள் தேடி யாரையும் போய் பேசியிருக்கல. பல நடிகைகள் ராதியாவை தவிர பேசுகிற எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து மீடியாவில் பேசவே வராங்க. நாங்களா வந்து யாரையும் டிஆர்பி பேட்டி போகல. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. தம்பி அது இல்லை சார், இதுதான் உண்மை. டிஆர்பிக்காக எந்த மீடியா தேடி போகல. பல நடிகர்கள் வந்து பணம் இல்லை. சரி, இல்லை 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 ஒரே நிமிஷம், என்ன அதை எடுங்க, அதை எடுங்க. இல்லை, உங்களை தோழர் நீங்கள் தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்கள் கேட்கல, அவங்களா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இது ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை சேனல்ஸ் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து சில உண்மைகள் தெரியாமல் ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்கள் போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லைல்ல. பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்லைல்ல. அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக, ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனால தான் நான் சொல்றேன், முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி. அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு. பொதுக்குழு சம்பந்தமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நடிகர் சங்க பொதுக்குழு கூடியதை தொடர்ந்து நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் செய்தியாளர்களை சந்தித்ததை தொடர்ந்து நடிகர் சங்கத்தின் மற்ற நிர்வாகிகளும் செய்தியாளரிடம் அளித்த அந்த பேட்டியையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.